மன்னி ஜெயா தன் ஆருயிர் தோழியை காண அடையார் புறப்பட்டால் லேசில் திரும்ப மாட்டாள் என்பது சங்கீதாவுக்கு தெரியும். எப்போ கார் வேணும்னு ஃபோன் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன் கூறிவிட்டு ஜெயாவை அடையார் சிநேகிதியின் பங்களா வாசலில் இறக்கி விட்டுவிட்டு வேகமாக திரும்பி சாந்தோம் பீச்சை நோக்கி விரைந்தாள். வக்கீல் கொடுத்திருந்த விவரப்படி அந்த திருப்பத்தில் நுழைந்து தென்னந்தோப்பு நிறைந்த பகுதி அருகே தெரிந்த அந்த வீட்டிற்கு முன் வண்டியை நிறுத்தினாள். நெஞ்சு பக் பக் என்று அடித்துக்கொள்ள காரை விட்டு இறங்கி துணிவுடன் கேட்டுகள் இல்லாத மதில் சுவர் பகுதியை தாண்டி உள்ளே வந்தாள். வீடு பூட்டியிருந்ததை கண்டு திகைத்து போய்விட்டாள். உதட்டை கடித்துக்கொண்டு யோசனையுடன் அதை உற்று பார்த்தபடி நின்றவள் பின்னால் காலடி ஓசை கேட்கவே அரண்டு போய் திரும்பி பார்த்தாள். என்னம்மா பார்க்கிற? பின்னால் இருந்த ஓலை குடிசையிலிருந்து வெளிப்பட்ட ஒரு கிழவி வினவினாள். குடும்ப கட்டுப்பாடு பற்றி பேச வந்திருக்கிறேன். அடையார் தெற்கு பகுதி மாதர் சங்கத்திலிருந்து வந்திருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? குழந்தைகள் எத்தனை? இந்த பக்கத்தில் எத்தனை வீடுகள் இருக்கு? விவரம் சொல்ல முடியுமா பெரியம்மா? மிகவும் குழைவாக சர்க்கரையாக வினவினாள். தோல் பையிலிருந்து ஒரு நோட்டு புத்தகம் பேனா இரண்டையும் குறிப்பெடுக்க விரும்புகிறவள் போல கையில் எடுத்துக்கொண்டாள். காரையும் அவளையும் மாறி மாறி பார்த்த அந்த கிழவி ஒரு வழியாக தன் மதிப்பீட்டை முடித்து கொண்டாள். இந்த ஓட்டு வீடு, என் குடிசை இரண்டையும் தவிர பின்னால் சந்து, அப்பால ஒரு 4 மண் வீடு இருக்கு. எல்லாரும் அன்றாடம் காய்ச்சிங்க. இந்த பகல் வேலையில் யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. நானும் அந்த மேல் வீட்டு கிழவியும் தான் வேலை செய்ய தள்ளாமல் குடிசையில் விழுந்து கிடக்கும். மற்றவங்க ஆணும் பெண்ணும் வேலைக்கு போயிருக்காங்க. விளக்கு வைக்கிற நேரத்துக்கு வந்தால் விபரமாக அவங்கள பார்த்து விஷயத்தை கேட்டுப்ப. பெரியம்மா, நீங்களே கொஞ்சம் விவரம் கொடுத்தீங்கன்னா மருந்துகளோட நாளை மறுநாள் எங்கள் சங்கத்துக்காரங்க யாராச்சும் வரும்படி ஏற்பாடு பண்ணுவேன். அடிக்கடி வர்றதுக்கு முடியாது, எங்களுக்கும் வேலை ரொம்ப இருக்கு. பர்ஸை திறந்து 2 ரூபாய் நோட்டை இழுத்து கிழவியிடம் நீட்டினாள். மகராசியாயிரும்மா, நேற்றுக்கு கையில் இருந்த துட்டையெல்லாம் போட்டு வெத்தலை புகையில வாங்கிட்டேன். ஒரு பைசா கூட கிடையாது. அந்த மூளை கடைக்காரங்கிட்ட கடனா கேட்க பயந்துட்டு இருந்தேன். சாமியே அனுப்பிச்சா போல நீ வந்து இருக்க. பொக்க வாயை திறந்து பலமாக மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். பணத்தை இடுப்பு சுருக்கு பைக்குள் லபக்கென்று வைத்து செருகி கொண்டாள். ஆமாம், என்ன விவரம் வேணும் தாயி? நான் சொல்கிறேன், மகிழ்ச்சியுடன் முன் வந்தாள். இங்கே இருக்கிறவங்களை பற்றி தான், வேற என்ன? சங்கீதா செல்லமாக அவளை பார்த்தாள். கிழவி சொன்னபடி பொழுது உச்சியை தாண்டிவிட்ட அந்த வேளையில் தெருவில் ஜன நடமாட்டம் கூட காணப்படவில்லை. எங்கேயோ ஒரு ரிக்ஷாக்காரன் பள்ளிக்கூட குழந்தைகளை அடைத்து கொண்டு மரத்துக்குள் விரைந்து கொண்டிருந்தான். நிம்மதியாக 2 எருமை மாடுகள் தெருவில் கிடந்த காகிதங்களையும் பாதை ஓரத்தில் தப்பி தவறி தலை நீட்டிய புல்லையும் சேர்த்து விழுங்கி கொண்டு நின்றன. இன்னும் செத்த பொறுத்து வந்தா பின்னால் பக்கத்து குடிசையில் இருக்கிற செண்பகம் வருவா. அதுவரை உனக்கு காத்துக்கிட்டு இருக்க முடியாது போல தோணுது. இந்த பக்கம் அப்படி குழந்தை குட்டிகள் ரொம்ப இருக்கிற குடும்பம் கிடையாது. காலி மனைகளையெல்லாம் வாங்கி மாடி வீடுகள் கட்டிட்டான்கள் மகாராசான்கள். சண்பகத்துக்கு 3 குழந்தைங்க. அவள் கடைசி பிள்ளைக்கு பிறகு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா. அந்த பக்கம் இருக்கிற வீராசாமிக்கு 5 பிள்ளைங்க. போன வருஷம் வாந்தி பேதியில் ஒரு புள்ள செத்து போச்சு. கிழவி தொணவென்று கதை பேச ஆரம்பித்து விட்டாள். ஏதோ எழுதுவது போன்று டைரியில் பேனாவல் கிறுக்கி கொண்டிருந்த சங்கீதா சன்னமாக சிரித்தாள். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க பெரியம்மா? மிகவும் பவ்யமாக கேட்டாள். நானும் என் பேரனும் தான் இருக்கோம். என் பேரன் டவுனில் ஒரு சேட்டு வீட்டில் வேலையை பார்க்குறான். பொழுது சாயும்போது தான் வருவான். அவன் சின்ன வயசுலேயே என்று ஆரம்பித்த கிழவியின் பேச்சின் இடையே குறுக்கிட்டாள் அவள். ஆமாம், இந்த ஓட்டு வீடு பூட்டி கிடக்குதே, இதில் யார் இருக்காங்க? ஒரு அண்ணனும் அவன் தங்கச்சியும் இருக்காங்க. அண்ணங்காரன் பக்கத்து சந்தில் சைக்கிள் ரிப்பேர் கடை வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. சங்கீதாவின் இதயம் வேகமாக துடித்தது. சரியான இடத்திற்குத்தான் வந்திருக்கிறாள் என்ற உணர்வில் உள்ளத்திலே ஒரு உற்சாக செல்லிருப்பு. சொல்லி கிடக்கிறாங்கன்னா நீங்கள் நம்பலன்னு அர்த்தமா பெரியம்மா? மெல்லிய குரலில் கேட்டாள். கிழவி சுற்றும் பார்த்தாள். பைக்குள் அடங்கியிருந்த 2 ரூபாய் நோட்டு அவளது உள் உணர்வை தூண்டிவிட்டது. நான் நம்பலை. அந்த பக்கம் இந்த வீட்டுக்கு இவங்க குடி வந்து 1 வருஷம்தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி வண்ணாரப்பேட்டையில் இருந்ததா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கலைவாணி அவன் தங்கச்சிங்கிறது கூட பொய்ன்னு தான் எனக்கு படுது.
அப்படின்னா பெரியம்மா ஏதாவது தப்பு தண்டா காரியம் செய்துட்டு இருக்கிறவங்கன்னு சொல்கிறீங்க? என் பேரன் நாள் முழுக்க உழைக்கிறான். மாத கடைசியில் 80 ரூபா சம்பளம் எடுத்துகிட்டு வரான். இந்த விலைவாசியில் எனக்கு ஒரு நூல் சேலை எடுத்து கொடுக்க கூட அந்த காசில் கட்டுப்படி ஆகலை. அந்த கலைவாணி பொண்ணு என்னன்னா, நேரத்துக்கு ஒரு துணி ஆம்பளைங்களாட்டமா கால் சட்டை மாட்டிக்கிட்டு பவுடர் உதட்டு சாயம் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில் கிளம்பிடுறா. பாடுபட்டு சம்பாதிக்கிற காசில் வந்த வாழ்வு இது இல்லைன்னு எனக்கு தோணுது. அந்த பயல் அவன் அண்ணன்னு சொல்கிற தடியை சாயங்காலமானா பட்டையை போட்டுக்கிட்டு ஒரே ஆட்டமாக ஆடுறான். ராத்திரி வேளையில் இந்த வீட்டில் சிரிப்பும் பேச்சுமா நான் சொல்லக்கூடாது. நல்ல குடுத்தனக்காரங்க இருக்கிற இடம் போல் இல்லை. கலைவாணி ஏதாவது ஆஃபீஸில் வேலை பார்க்குதோ என்னவோ பெரியம்மா. நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கலாம் இல்லையா? ஆஃபீஸுக்கு போகிற மூஞ்சியை பார்க்கல. நான் ஆளை அளந்துட்டுக்கிடுவேன். அண்ணன் தங்கச்சின்னு வேஷம் போட்டுக்கிட்டு 2 பேரும் இன்னும் ரவுடி பசங்களை சகாயத்துக்கு வச்சுக்கிட்டு ரொம்ப தப்பு வேலை செய்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உண்மையின் அருகே ஒடுங்கிவிட்ட உணர்வில் நெஞ்சு படபடக்க சங்கீதா மெல்ல கேட்டாள். அப்படியா? நீங்கள் சொல்கிறத கேட்க ரொம்ப அதிசயமாக இருக்கே. நீயே பொறுத்து இருந்தீன்னா உன் கண்ணாலேயே பார்த்து தெரிஞ்சுக்குவ. நமக்கு என்ன வீண் வம்புன்னு இந்த பக்கத்து குடிசைக்காரங்க சும்மா கண்டும் காணாததுமா இருக்காங்க. ஆனால் எனக்கு மட்டும் மனசு அடிச்சுக்குது. ஒரு நாளைக்கு இல்லாட்டா ஒரு நாள் எவனாவது அவளை பிடிச்சி செம்மையாக உதைக்கணும். அப்போ தான் என் மனசு ஆறும். அப்படி என்ன தப்பு செய்துடுறாங்க? அந்த அநியாயத்தை ஏன் கேட்குறம்மா? சாயங்காலமானா அந்த கலைவாணி நாளைக்கு ஒரு அலங்காரத்தில் வெளியே புறப்பட்டுடுவா. பீச் ஓரத்தில் போய் நின்றுக்கிட்டு என்ன ஜாலம் பண்ணுவாளோ தெரியாது. வரும்போது காரிலோ அல்லது மோட்டார் சைக்கிள் பின்னாலேயோ ஒரு ஆளோட வருவா. ஓஹோ, அந்த காரியம் செய்கிறாங்களா? விபச்சாரம் பண்ணினா கூட தேவலைன்னு சொல்லுவேன். வயத்துக்குள்ள இந்த தொழிலையே இறங்கிட்டான்னு மன்னிச்சிடலாம். ஆனால் 2 பேரும் அக்கிரமம் செய்கிறாங்க. அதுதான் எனக்கு பார்க்க பார்க்க ஆத்திரமாக இருக்குது. காரிலும் சைக்கிளிலும் கூட்டியார ஆளை வீட்டுக்குள்ளே இட்டுட்டு போய் கொஞ்ச நேரத்தில் கலைவாணி ஓன்னு கத்துவா. தயாராக காத்துக்கிட்டே நிற்கிற ரவுடி பசங்க ஓடியாருவானுங்க. என் தங்கச்சி கையை பிடிச்சி இழுத்து அக்கிரமம் செய்கிறியா அயோக்கிய நாயின்னு அண்ணன் கை நீட்டிக்கிட்டு கலாட்டா பண்ணுவான். பாவம் வந்தவன் பயந்து போய் அவங்க கேட்டபடி கை கடிகாரம் சட்டப்பையில் இருக்கிற பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடி போயிடுவான். இதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சும்மாவா இருக்கீங்க? நாம் என்ன செய்ய முடியும்? பொருளை இழந்தவன் போலீஸில் போய் புகார் பண்ணணும். முதல்ல நான் கூட உண்மைன்னு நினச்சிட்டு உலக்கையை தூக்கிக்கிட்டு சண்டைக்கு போனேன். பிறகுதான் இது ஒரு நாடகம்னு புரிஞ்சுது. எப்படி புரிஞ்சுது? ஒரு தடவை நடக்கும், மிஞ்சினா 2 வாட்டி. இது மாதிரி அத்துமீறி பசங்க பெண்ணுங்கிட்ட வாலாட்டுவாங்க. திரும்ப 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 இதே மாதிரி நடந்தா அது நாடகம் இல்லாமல் மெய்யான சங்கதியாவா இருக்கும்? பலே பெரியம்மா, நீங்கள் ரொம்ப உஷாரான ஆசாமி தான். ஒரு தபா ஒரு முரட்டு பையகிட்ட அண்ணனும் தங்கச்சியும் போட்ட நாடகம் பலிக்கல. சக்கையாக 2 பேரையும் நொறுக்கிக்கிட்டு போயிட்டான். ஆனால் பாவம் பிள்ளையாண்டான் ஒருத்தன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெய்த மழையின் போது காரில் இந்த பொண்ணோட வந்துட்டு ரொம்ப பாடுபட்டுட்டான். சங்கீதாவின் மார்பு வேதனையில் விரிந்தது. அண்ணன்காரன் அவன் அடிச்சிட்டானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பையன் சாமர்த்தியக்காரன்தான். போலீஸுக்கு போய்க்கோன்னுட்டு பேசாமல் காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டான். அதோட கதை முடிஞ்சதுன்னு நினச்சேன். ஆனால் பாவம் அந்த பையன் மேலே தப்பு குற்றம் வந்து சேர்ந்துட்டுதுன்னு பத்திரிக்கையில் போட்டுட்டாங்களாம். இங்கே பேசிக்கிட்டாங்க. யாராவது துணிஞ்சு உண்மையை போலீஸுக்கு ஏன் சொல்லக்கூடாது? அடப்போம்மா, நீ ஒன்று. இந்த மாதிரி போக்கிரிகளோட வம்பு செய்துட்டு இங்கே நிம்மதியாக இருக்க முடியுமா? நமக்கேன் பொல்லாப்புன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஆமாம், அந்த பொண்ணு இப்போ காணலையே. காத்தால ஏதோ காரியமாக டவுனுக்கு அண்ணனும் தங்கச்சியும் போனாங்க. அந்த வம்பு விஷயம் கோர்ட்டுக்கு வருதாமி. அதை கண்டுக்கிட்டு வரப்போனாங்களோ என்னவோ. ஆமாம், அந்த பெண் அந்த வம்புக்கு பிறகு ஒழுங்கத்தானே இருக்கா? அவ எப்படி இருப்பா? அதானே அவங்க பிழைப்பே. இதை பாரு தாயி, உனக்கு இதை பற்றி விவரமாக தெரியணும்னா
விளக்கு வைக்கிற சமயம் இந்த பக்கமாக வந்து பாரு. இந்த குட்டி சோக்கா பவுடர் அடிச்சுக்கிட்டு ஆண்களை மடக்கிற புறப்படுற ஜோரை நீ பார்க்கலாம். நிதமும் நடக்கிற நாடகம் நான் சொல்கிறீங்க? அடிக்கடி நடக்கிற நாடகம்னு சொல்கிறேன். நேற்று கூட ஒரு ஏமாளி ஆகப்பட்டான். பாவம், கோபத்தில் கொதித்து போனாள் சங்கீதா. உண்மை இவ்வாறு இருக்கும் பொழுது இதை பற்றி ஆராய மறுத்து அண்ணாவும் மன்னியும் ஆத்மராமனை பற்றி எவ்வளோ துச்சமாக பேசிவிட்டனர். சரி பெரியம்மா, ரொம்ப நன்றி. பிறகு உங்களை மறுபடியும் வந்து பார்க்கிறேன். விரைவாக விடைபெற்று கொண்டாள். மன்னி ஜெயாவை திரும்ப வீட்டில் கொண்டு வந்து விட்டபோது இருள் மங்கத் தொடங்கி விட்டிருந்தது. அதை கண்டதுமே அவளுள் ஏக பரபரப்பு. என் சிநேகிதி ஒருத்தியை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் மன்னி. பதிலை எதிர்பார்க்காது காருடன் பங்களாவை விட்டு வேகமாக வெளியேறினாள். சாந்தோம் பீச்சின் அந்த திருப்பத்தின் அருகே நெருங்கிய போது அவள் நெஞ்சு இரண்டாக பிளந்து விடும் போல வேகமாக அடித்து கொண்டது. அந்த ஓட்டு வீட்டிலிருந்து அந்த பெண் கிழவி சொன்ன கலைவாணி அந்தி வேளையின் நாடக ஆரம்பத்திற்காக பலத்த ஒத்திகைகளுடன் தெருவுக்குள் புகுந்து கடற்கரையை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். மாலையிலிருந்தே மேக மூட்டத்தினால் வானம் கருக்கத் தொடங்கிவிட்டிருந்தது. விளக்குகள் எரியத் தொடங்கவில்லை. இருட்டு கனமாக அப்பிக்கொள்ள தொடங்கியது. முன்னும் பின்னும் திரும்பி பார்த்தபடி சாலை ஓரமாக பெண்கள் கல்லூரியை தாண்டி அவள் நடந்து கொண்டிருந்தாள். ஆரஞ்சு வண்ண ஷிஃபான் சேலையும் கையில்லா ரவிக்கையுமாக சிலும் சிலும் என்ற ஹை ஹீல்ஸ் ஷூவால் நடந்த அந்த பெண்ணை இருள் கவ்வி கொண்ட போதிலும் சற்று தொலைவில் இருந்தபடியே மெல்ல காரில் பின்பற்றி கொண்டிருந்தாள் சங்கீதா. தன்னை தாண்டி செல்லும் வாகனங்களை திரும்பி பார்த்தபடி நின்று நின்று மேலே அவள் நடப்பதை கண்டு பொறாமை குறைந்து போனாள் சங்கீதா. வலையில் அகப்பட்ட மீன் நழுவி விட்டால் என்ற கவலையில் ஆக்சிலேட்டரை சற்று அழுத்தமாகவே மிதித்து காரை சர்ரென்று அந்த பெண்ணின் அருகே நிறுத்தினாள். சாலை விளக்குகள் எரிய தொடங்காததனால் மழை மூட்டத்து இருளில் அந்த பெண் உள்ளே இருக்கும் ஆளை இனம் கண்டுகொள்ளாத அவசரத்திலே முன் ஆசனத்தின் கதவை திறந்து கொண்டு ஏறி உட்கார்ந்தாள். சங்கீதா வேகமாக காரை செலுத்தி கொண்டே அவள் பக்கம் மெல்ல திரும்பினாள். மிஸ் கலைவாணி, எங்கே போகணும்? திடுக்கிட்டு போய்விட்டாள் அந்த பெண். நான் என் பெயர் எதிர்பாராத அதிர்ச்சியிலே குழப்பத்துடன் குளறியதை சங்கீதா கோபத்துடன் சிரித்து விட்டாள். சாலை விளக்குகள் பளிரென்று எரிய தொடங்கிய போது சங்கீதா கல்லூரி பகுதியை தாண்டி வெகு தூரம் வந்துவிட்டிருந்தாள். இதோ பார் கலைவாணி, உன் பெயர், நீ செய்கிற காரியம், இதையெல்லாம் பற்றி என்கிட்ட மறுப்பதில் பிரயோஜனம் இல்லை. நான் பெண் போலீஸ் படையைச் சேர்ந்த சிஐடி. உங்களை பற்றி பல புகார்கள் மேலே போலீஸ் உங்களை கண்காணிச்சிட்ருக்காங்க. இப்போ உன்கிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன். மேல் துணியை கிழித்து கொண்டு ஹாஹா ஊஹூன்னு கத்தி கூச்சலிட்டு ரகல செய்து ஆத்மராமனை குற்றவாளியாக எல்லோரும் முன்னிலும் நிறுத்தி வைத்தவள் இப்பொழுது ஆடிப்போய் விட்டாள். உதடுகள் பயத்தில் துடிக்க, கண்களில் நீர் புரள பதற்றமாக சங்கீதாவை பார்த்தாள். யாரோ ஆம்பிள்ளை ஓட்டுற வண்டின்னு தானே துணிச்சலா ஏறி உட்கார்ந்த? பொம்பளை உள்ளே உட்கார்ந்திருப்பதை பார்த்து ஏமாந்துட்ட. அதுவும் ஒரு சிஐடின்னு கேட்டதும் பயமா இருக்கு இல்லையா? உண்மையை என்கிட்ட ஒப்புக்கொண்டுடு. உனக்கு நான் இந்த சிக்கலிலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கிறேன். பாவம் சின்ன பெண். அண்ணன் சொல்லிக்கிட்டு உன்னை ஆட்டி படைக்கிறவன்கிட்ட அகப்பட்டுக்கிட்டு நீ முழிக்கிற இல்லையா? திடீரென்று கலைவாணி முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு விசும்பி விசும்பி அழுதாள். நீங்கள் சொல்வது உண்மைதான். அவர் என் அண்ணன் இல்லை. என்னை கிராமத்திலிருந்து இட்டுக்கிட்டு வந்தவர். வழியோட போகிறவங்களை வழி மறித்து இப்படி ஒரு நாடகம் போட்டு பயமுறுத்திட்டு சம்பாதிக்கிற ஒரு கூட்டத்தில் நான் சிக்கிக்கிட்டேன். என்னை நீங்கள் காப்பாற்றுறதா வாக்கு கொடுத்து தாங்க முடியாது அவள் விம்மினாள். சங்கீதாவுக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. இத்தனை சுலபமாக அவள் வெற்றி அடைவாள் என்று எதிர்பார்க்கவும் இல்லை. அப்படியே வாக்கு தரேன். என்னை சந்திச்சது பற்றி உன் அண்ணன்கிட்ட மூச்சு விட்டியோ காரியம் கெட்டு போயிடும். நீ ஒன்று செய்யணும். நடந்த உண்மையை மறைக்காம கோர்ட்டில் நீதிபதிக்கிட்ட சொல்லிடணும். அப்போ தப்பிச்சுப்ப. பொய் பேசினியோ உன்னை உள்ளே தள்ள என்னால் முடியும். உன்னை பற்றின மற்ற புகார்களை தயாராக எடுத்து வச்சிருக்கேன். வேண்டாங்க, என்னை காப்பாற்றிடுங்க. நான் எங்கள் ஊருக்கு போய் திரும்ப அப்பா அம்மா காலில் விழுந்து அவங்களோட சேர்ந்துக்கிறேன். இந்த பொழப்பு எனக்கே பிடிக்காமல் போயிடுச்சு. ஆமாம், அன்னைக்கு அந்த காரில் வந்தவர்கிட்ட என்ன கேட்ட? லிஃப்ட்டு கேட்ட.
மழை பெய்துகிட்டு இருந்துச்சு. உதவி செஞ்சார். பாவம் அவரையே நான் போலீஸில் குற்றவாளியாக காட்டி கொடுக்க நேர்ந்துடுச்சு. எல்லாம் வேஷக்கார அண்ணன் வேலை. நான் மறுத்திருந்தா உதைச்சி கொன்னுட்ருப்பார். பொய்யா கேஸ் ஜோடிச்சா அது கோர்ட்டில் நிற்குமா? யோசிச்சியா? எனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க சொன்னபடி கத்தி கூச்சல் போட்டேன். இந்த கார்காரர் பயப்படவில்லை. போலீஸுக்கு இழுத்துட்டு போய் என் அண்ணன் என்கிறவர் தான் கேஸ் பதிவு செஞ்சார். பிறகு போலீஸில் நடந்தது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தானே. வீணாக அந்த மனிதன் மேலே நீ குற்றம் கற்பிச்சேன்னு நீதிபதி கிட்ட உண்மையை சொல்லி அழுதுட்டீன்னா உன்னை மன்னிச்சு விட்டுடுவார். இல்லாட்டி நீ ஒரு 5 வருஷத்துக்கு உள்ளே போயிடுவ. புரிஞ்சுதா? அப்படியே செய்கிறேன். ஆனால் அண்ணன், நீ உண்மையை சொன்னால் நீதிபதி அவனுக்கு தக்க தண்டனை கொடுப்பார். உனக்கு இந்த கூட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். உன் ஊருக்கு போய் நீ உன் மனுஷாலோட நீ சேர்ந்துக்கலாம். நல்லா யோசிச்சுப்பார். அழுது கொண்டே அவள் தலையாட்டினாள். சிறிது பொழுதில் சாந்தோம் பீச் அருகே அவளை இறக்கிவிட்டாள் சங்கீதா. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். கோர்ட்டில் வந்து குழப்பக்கூடாது. உண்மையை பளிச்சுன்னு சொல்லிடணும். செய்யறியா? மிரட்டலாக உத்தரவிட்டு விட்டு வேகமாக காரை செலுத்தி கொண்டு சென்றாள். ஆத்மாராமன் மீது கற்பழிப்பு குற்றம் என்றதுமே அழுது கொண்டு துவண்டு கிடந்த அவளா இப்படி திடீரென்று எக்கச்சக்கமான துணிவுடன் செயல்படுகிறாள்? அவளுக்கே அவளது செய்கையில் நம்ப முடியாத ஒரு வியப்பு. விசாரணை நடக்கவிருந்த நாள் அன்று காலை அவள் வழக்கம் போல சீக்கிரம் குளித்துவிட்டு வெளியே செல்ல ஆயத்தமானாள். காலை காஃபி டிஃபனுக்கு அவர்கள் எல்லோரும் சாப்பாட்டறையில் கூடியிருந்தபோது சங்கீதா ஆரம்பித்தாள். அண்ணா, இன்னைக்கு தான் ஆத்மராமனின் கேஸ் விசாரிக்கப்பட போகிறது. அதுக்கு என்ன இப்போ? அவனுக்கு ஆரத்தி சுற்றி வழி அனுப்பணுமா? கோபத்துடன் அண்ணா கேட்டதை அவள் பாராட்டவே இல்லை. நாம் எல்லாம் அங்கே போகணும். கேஸ் எப்படி முடியுதுன்னு பார்க்கணும். எதுக்காக? நமக்கும் அந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் வச்சு கிடக்கு? ரொம்பவே சம்மந்தம் இருக்குது. கன்னியூர் ஜோசியர் பொருத்தம் சரின்னு சொல்லிட்டதால நீங்களும் ஆத்மராமனை மாப்பிள்ளையாக ஏற்றுக்க தயாராக இருந்தேன். நடுவில் இப்படி ஒரு அபத்தம் ஏற்பட்டெடுத்து இதை ஒரு சாக்கா வச்சுண்டு என் மனசை மாற்ற பார்த்தேன். ஆனால் நான் ஒரே புடியாக இருக்கேன். என்ன உளர்ற? உனக்கு இப்படி பேச யார் கற்றுக் கொடுத்தா? என்ன தைரியம்? யாரும் கற்றுக் கொடுக்கலை. என் மனசாட்சி தான் தெம்பை கொடுத்துருக்கு. உண்மையை பேச நான் ஏன் பயப்படணும்? எனக்கு பிடிக்காத இடத்துல என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க நீங்கள் வற்புறுத்த முடியாது. அதனால் கோர்ட்டுக்கு என்னோட வாங்க. கேஸ் எப்படி முடிகிறதுன்னு பாருங்கோ. என் பெயர் இன்னும் பேப்பரில் வரலன்னு உனக்கு கவலை இல்லையா? கோர்ட்டுக்கு வேடிக்கை பார்க்க வர்றவாளையெல்லாம் பற்றி பத்திரிக்கைக்கு கவலை கிடையாது. நீங்கள் வாங்கோ. ஆத்மராமன் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டால் அவரை மறந்துட்டு நான் உங்கள் பின்னாடியே வீட்டுக்கு திரும்பிடுறேன். ஏன், அதுக்கப்புறம் கல்யாணம் என்கிறதையே நான் ஒரேடியாக மறந்துடுறேன். சங்கீதா, என்ன பேச்சு இது? இறைந்து கத்தினார் அண்ணா. நான் ரொம்பவே துணிஞ்சிட்டேன் அண்ணா. இதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி. இந்த மாதிரி சங்கடம் வந்தபோது கூட இருந்து துணை செய்யாமல் எங்களுக்குள்ளே ஏற்பட்ட அன்பை துண்டிக்க பார்த்தேன். அதுவே எனக்கு ரொம்ப வைராகியத்தை ஏற்படுத்திடுச்சு. அவர் நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு எங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நான் மறுத்தால் நாங்களே அதுக்கப்புறம் பெரியவா குறுக்கீடு இல்லாமல் எங்கள் கல்யாணத்தை நடத்திப்போம். நிரபராதன்னு தெரிஞ்ச பிறகு அவரை நான் கைவிடுறது ரொம்ப தப்பு. இதே போல் நீங்கள் இருந்து மன்னி உங்களை புறக்கணிச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே கோர்ட்டுக்கு போய் காத்திருக்கிறதுன்னு தீர்மானிச்சிட்டேன். கார் கொடுத்து உதவினா சரி, இல்லாட்டா பஸ் பிடிச்சு போயிடுவேன் சொல்லிக்கொண்டே எழுந்திருந்தாள். ராமசாமி திகைத்து போய்விட்டார். இந்த திடீர் மாறுதலை அவர் தன் தங்கையிடம் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. பணிவும் பரிவுமாக பேசும் வழக்கமுள்ள இந்த பெண் இத்தனை ஆக்ரோஷமாக காளி போல மாறிவிட்டாளே. இதுக்கு நானா பொறுப்பாளி? அசந்து போய்விட்டார் அண்ணா. நீதிமன்றத்து வாயிலில் ராமசாமியையும் சங்கீதாவையும் பார்க்க நேர்ந்தபோது வெக்கத்தில் கூனி குறுகி போனான் ஆத்மராமன். அவன் அனுபவிக்கப் போகிற அவமானத்தை கண்டு கழிக்கவா அவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள்? நெருப்பாக அவன் நெஞ்சு எரிந்தது. நீதிபதி முதலாவதாக அந்த கேஸை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விட்டிருந்தார்.
கலைவாணியை கூண்டில் ஏற்றி விசாரிக்கத் தொடங்கிய போது அவள் பொடி பொடியாகி போனாள். நீதிபதி அவர்களே, நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த சம்பவம் அத்தனையும் என் அண்ணன் ஜோடித்தது. மழை பெய்த நாள் அன்று நான் தான் அவரை நிறுத்தி லிஃப்ட் கேட்டேன். தயங்கிக் கொண்டேதான் உதவினார். அபாண்டமாக ஒரு நிரபராதி மேல் நான் வீண்பழி சுமத்தினதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். இப்படி பொய் குற்றம் சாட்டினதுக்கு நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிடுறேன். படபடவென்று பேசிவிட்டு ஹோவென அழுது விட்டாள். இரு சாரார் பக்கமும் கற்பழிப்பு ஏதுமில்லை என்று வைத்திய பரிசோதனை முடிவுகள் அறிவித்தன. கலைவாணியின் இளம் வயதினையும் வாழ்ந்த சூழ்நிலையையும் கருத்தில் கொண்ட நீதிபதி கருணை காட்டி அவளை எச்சரித்துவிட்டு, ஆத்மராமன் மீது கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டு எந்த வகையிலும் நிரூபிக்க முடியாது போய்விட்டதனால் அவர் நிரபராதி என்று தான் நம்புவதாக கூறி வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டார். கற்பழிப்பு குற்றம் சாட்டிய பெண்ணை நீதிபதி கடுமையாக எச்சரித்தார். திரு ஆத்மராமன் நிரபராதியாக விடுதலை அடைந்தார். நாளேடுகளில் அன்று மாலை செய்திகள் எப்படி பிரசுரிக்கப்படும் என்று எண்ணியவளாக மகிழ்ச்சியுடன் ஆத்மராமன் அருகே நெருங்கினாள் சங்கீதா. ஆனால் அவன் யாரையும் கவனிக்காது விற்றென்று வெளியேறி தனது வக்கீலுடன் காரில் கிளம்பி போய்விட்டான். அம்மா, பரபரப்புடன் அவன் கதவை தட்டிய போது சங்கீதா வந்து கதவை திறந்தாள். அம்மா கோவிலுக்கு போயிருக்கார். நீங்கள் வந்ததும் சூடாக ஹார்லிக்ஸ் கலக்கி தரும்படி சொல்லிவிட்டு தான் போனார். சொல்லிக்கொண்டே அவள் சுவாதீனமாக அவனது வீட்டு சமையல் அறைக்குள் சென்று விட்டாள். வியப்பும் கலவரவுமாக விழித்தவன் முன் ஆவி பறக்கும் ஹார்லிக்ஸ் டம்ளரை வைத்தால், சூடு ஆறுமுன் சீக்கிரம் சாப்பிடுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் அண்ணனும் மண்ணியும் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போறா. எங்கள் தங்கையை கல்யாணம் செய்துக்கணும்னு அண்ணா கேட்க போறார். அப்போ என்ன சொல்ல போறே? உற்சாகமாக பரிகாசமாக மகிழ்ச்சியுடன் கேட்டாள். கோவிலுக்கு சென்ற அம்மா அவசரமாக திரும்பி வந்து உண்டியில் பணம் போட எடுத்து வச்சுருந்தேன். அதை மறந்துட்டு கிளம்பி விட்டேன். ஆனால் நல்லதாக போச்சு நான் திரும்பி வந்தது. நீ சொன்னது நன்னா கேட்டது. அவன் என்ன பதில் சொல்வான்னு நான் சொல்லிடுறேன். உன்னை போல் ஒரு நல்ல பெண்ணை மாட்டு பெண்ணை அடையே எங்கள் அம்மா கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவான். சங்கீதா, நடந்ததையெல்லாம் விவரமாக நான் ஆத்மா கிட்ட அப்புறமா சொல்லிக்கிறேன். நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்கோ. சீக்கிரம் கோவிலிருந்து திரும்பி வந்துடுறேன். அம்மா சொல்லிக்கொண்டே அலமாரி தட்டில் இருந்த மணிப்பர்ஸை எடுத்துக்கொண்டு வாயிற்கதவை சாத்தி கொண்டு வெளியேறினாள். அப்படின்னா நீ என்ன ஆரம்பத்திலிருந்தே நிரபராதி நம்பினியா சங்கீதா? அவன் குரல் உணர்ச்சி வசத்தில் நடுங்கியது. ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்ய முடியாத ஒரு நல்ல மனிதர் நீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவீங்கன்னு யார் நம்புவா? என்னை பற்றி என்ன நினைச்சுட்டு இருந்தேன்? கனிவுடன் கேட்டபடி அருகில் வந்து அவனது கரங்களை அன்போடு பற்றினாள். தன் முகத்தோடு அவள் கைகளை பதித்து கொண்டு ஆத்மராமன் கற்றுக்கொள்ள முடியாது குலுங்கி குலுங்கி அழுது விட்டாள். அடடா, என்ன இது? ஆண் பிள்ளைகள் தைரியசாலின்னு சொல்வா. நீங்க இப்படி? இது ஆனந்த கண்ணீர். எந்த நிலையிலும் என்னை நேசிக்க எனக்கு துணையா இருக்க ஒருத்தி இருக்காங்கிற உண்மையின் அழுத்தத்தை தாங்க முடியாது பொங்கி எழுந்த மகிழ்ச்சி உதிர்க்கும் கண்ணீர் இது என்றான் ஆத்மராமன். தனது முந்தானையால அவன் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்தாள் சங்கீதா. இந்த அனுபவம் எனக்கு பாடமாக அமைஞ்சது. கற்பழிக்கப்பட்ட பெண் அவமானத்தில் சித்திரவதைப்பட்டு துடிச்சு போகிறாள் என்று எப்பவும் நான் பெண்கள் பக்கமே அனுதாபப்படுறது வழக்கம். கற்பழித்ததாக பொய்யாக குற்றம் சாட்டப்படும் ஆணும் அவமானத்தால் துடித்து மிகவும் வேதனை அடைகிறார் என்பதை புரிஞ்சுண்டேன். அவமானம் எனும் உணர்வு இருவருக்கும் பொதுவானதுன்னு தெரிஞ்சுண்டேன். அது சரி, இப்போ சட்டுன்னு எழுந்து முகத்தை அலம்பிண்டு தலையை வாரிண்டு தயாராக முன்னறையில் உட்காருங்க. எங்கள் அண்ணாவும் மண்ணியும் வர நேரம் உற்சாகப்படுத்தினாள் அவள். நானும் ஒன்று இப்போ தெரிஞ்சுண்டேன். உங்கள் அண்ணா கேட்குறதுக்கெல்லாம் சரின்னு ஒத்துக்கொண்ட மறு நிமிடமே என் சுதந்திரமெல்லாம் பறிபோய் உட்கார்னா உட்கார்ந்து நில்லுனா நிற்க போகிறேன். அப்படி நீ என்னை விரட்டி அடிக்க போகிற கொஞ்சலாக சொல்லிக்கொண்டு அருகில் நெருங்கிய போது சங்கீதா சிரித்து கொண்டு உள்ளே ஓடிவிட்டாள். அந்த சிரிப்பு சதங்கை எழுப்பிய சங்கீத நாதமாக அவன் காதுக்கும் மனதிற்கும் எத்தனை இனிமையாக நிறைவாக இருந்தது. இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம்.